நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் நேரில் ஆஜராகாத அண்ணா பல்கலைக்கழக பதிவாளருக்கு பிடிவாரண்ட் பிறப்பித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுரேஷ். வணக்கம் சுரேஷ், இந்த வழக்கினுடைய பின்னணி, தற்போது உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவின் முழு விவரங்கள் என்ன? வணக்கம். சென்னையைச் சேர்ந்த தேவதாஸ் மனோகரன் என்பவர் அண்ணா பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணியாற்றி வந்தார். திருச்சியில் அண்ணா பல்கலைக்கழகம் துவங்கிய போது அதனுடைய துணைவேந்தராக அவர் பணியாற்றினார். அந்த காலகட்டத்தில் உதவி பேராசிரியர்கள் நியமனம் உள்ளிட்டவற்றில் முறைகேடுகள் செய்ததாக கூறி 2018ஆம் ஆண்டு அவருக்கு மெமோ வழங்கப்பட்டது. இதை எதிர்த்து அவர் தாக்கல் செய்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் அந்த மெமோவை ரத்து செய்து உத்தரவிட்டது. அந்த உத்தரவை எதிர்த்து பல்கலைக்கழகம் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு வழக்கை தள்ளுபடி செய்த 2 நீதிபதிகள் அமர்வு தேவதாஸ் மனோகரனுக்கு வழங்க வேண்டிய ஓய்வூதிய பலன்களை 8 வாரங்களில் வழங்க வேண்டும் என்று 2023ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் உத்தரவு பிறப்பித்திருந்தது. இந்த உத்தரவை அமல்படுத்தவில்லை என்று தேவதாஸ் மனோகரன் தாக்கல் செய்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு நீதிபதிகள் கிருஷ்ணகுமார் மற்றும் குமரேஷ் பாபு அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது இந்த வழக்கில் நேரில் ஆஜராகும்படி அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய பதிவாளர் பிரகாஷ் உத்தரவிட்டிருந்தார்கள். இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது பதிவாளர் யாரும் ஆஜராகவில்லை. நேரில் ஆஜராகுமாறு பிறப்பித்த நோட்டீஸை பெற்றுக்கொண்டு கூட பிரகாஷ் ஆஜராகாததை அடுத்து பதிவாளர் பிரகாஷுக்கு எதிராக பிடிவாரண்ட் பிறப்பித்து நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். இந்த வழக்கின் விசாரணையானது ஜூலை 15ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. நன்றி சுரேஷ், உங்களுடைய விவரங்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.